வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். நீதிமன்ற பணிகளை புறக்கணித்த வழக்கறிஞர்கள் குற்றவியல் தலைமை நீதிபதியை நியமிக்க வலியுறுத்தி புதுவை மாநிலத்தில் போராட்டம். வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்டுள்ள சுழற்சியால் 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும். 3 நாட்களுக்கு பின்னர் காய்ந்த வெயிலால் உற்சாகம். புதுவை முருகன் கோவில்களில் காந்த சஷ்டி சூரசம்ஹார விழா சிறப்பு பூஜைகளுடன் துவக்கம். அனைத்து பகுதியில் இருந்தும் பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியை நியமிக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுவையில் உள்ள தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடத்தை விரைவாக நிரப்ப வேண்டுமென வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அந்த பணியிடத்திற்கு இதுவரை நீதிபதி நியமிக்கப்படவில்லை என்பதால் வழக்குகளை விரைந்து முடிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விரைவாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் உள்ள 13 நீதிமன்றங்களை சேர்ந்த 700 வழக்கறிஞர்கள் வெள்ளிக்கிழமையன்று பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டதுடன் வழக்குகள் வேறு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் உருவாகியுள்ள சுழற்சி காரணமாக புதுவையில் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் காணப்படும் சுழற்சி மன்னார் பகுதியில் மையம் கொண்டிருப்பதால் கடந்த 4 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வருகிறது. ஆண்டுதோறும் துவங்கும் வடகிழக்கு பருவமழை திங்கட்கிழமை துவங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இதனால் புதுவையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கட்டா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெளியேற வழி இல்லாமல் அப்பகுதி சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. கடந்த 4 தினங்கள் லேசாக மழை பெய்த பிறகே புதுவை நகர பகுதி அல்லாடி கொண்டிருக்கும் நிலையில் இனி வரும் காலங்களில் தொடர் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க பொதுப்பணித்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் உருவாகியுள்ள சுழற்சி வலுவடைந்து மன்னார் பகுதியில் மையம் கொண்டிருப்பதால் 2 தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் உள்ள முருகன் கோவில்களில் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். காந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை சுந்தர விநாயகர் கோவிலில் விக்னேஸ்வர பூஜையுடன் விழா துவங்கியது. இதனையொட்டி நடத்தப்பட்ட பூஜைகளில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை ரயில் நிலையம் அருகில் உள்ள கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில் காந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தையொட்டி வெள்ளிக்கிழமையன்று சஷ்டி துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் நகரின் பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் தீபாவளி பண்டிகையின் போது மக்கள் கொடுத்த பலகாரங்களை பதப்படுத்துவதில் நரிக்குறவர்கள் தீவிரம் காட்டியதை காண முடிந்தது. தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்பட்டதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகாலையில் எழுந்து புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்றனர். இதன் பின்னர் தீபாவளியை வரவேற்கும் விதமாக பட்டாசுகளை வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தினர். தீபாவளியை ஒட்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவில், முத்துமாரியம்மன் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற பூஜைகளில் தல தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதியரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இவை ஒருபுறம் இருக்க தீபாவளியை கொண்டாடிய மக்களிடமிருந்து
ஆகிய பலகாரங்களை ஏழ்மையில் வாழும் நரிக்குறவு மக்கள் அதனை சாலையோரம் காய வைத்திருந்தனர். முறுக்கு, அதிரசம், எல்லடை, சோமாஸ், லட்டு, ஜாங்கிரி, பால்கோவா என பல வகை பலகாரங்களை அவர்கள் பதப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இது குறித்து பழைய பஸ் நிலையத்தில் நடைபாதை கடை வைத்திருக்கும் நரிக்குறவர்கள் நமது நிறுவனம் கூறுகையில், தீபாவளி பலகாரங்களை பதப்படுத்துவதால் சுமார் 1 மாதம் வரை இதனை பயன்படுத்துவோம் என்றனர். ஏற்கனவே பதப்படுத்தி வைத்திருக்கும் பூனை கறியுடன் இதனையும் ஒரு பிடி பிடிப்போம் என்று தங்களுக்குரிய பாணியில் தெரிவித்தனர். அத்தனை குறிகாரர் இந்த பாண்டிச்சேரியில் இந்த ஊரா தெருவில் போய் ஆளுக்கு ஒவ்வொரு தெருவில் போவோம். அங்கே இருக்கிற வீட்டில் எல்லாம் எவ்வளோ இருக்கிற பலகாரம் கேட்டு இல்லை பையில எடுத்திக்கினேன் இங்கே ஒரு கவர் போட்டு அதில் காய போட்டு நெல்லை காயட்டும்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றா பொறுக்கி வச்சு அதை அப்படியே ஸ்டாக் பண்ணி வீட்டில் எடுத்துக்கின போய் அது வீட்டில் எடுத்து போய் ஏதோ பசி அடுத்ததுன்னா இந்த நரி கறி வச்சு இந்த கறி இல்லை நம்ம பூனை கறி அந்த மாதிரி எல்லாம் இந்த புலவு மாதிரி போட்டு அந்த மாதிரி வத்தை போட்டு புலவு மாதிரி போட்டு சாப்பிடுவோம். இந்த புள்ளங்கொழிக்கு சாப்பிட வைப்போம். இந்த நங்களும் சாப்பிடுவோம். ஏதோ ஒரு இல்லாத நேரத்துக்கு போட்டு சாப்பிடுவாங்க. புதுவை அருகே வனத்தபாளையம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதால் நோயினால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பெரிய பாபு சமுத்திரம் வனத்தற்பாளையம் தமிழக பகுதியாகும். புதுவையின் எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கிராமத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இங்குள்ளவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை விடுத்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் பல ஆண்டுகள் இவ்வூர் மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். சுத்தமில்லாத குடிநீர், சுகாதாரமின்மை போன்றவற்றால் இங்குள்ள மக்கள் பல்வேறு நோயினால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஒரு சீர்திருத்தம் ஒரு தெருவோ இல்லை மற்ற சிமெண்ட் சாலையோ ஒரு அங்கன்வாடி கட்டடம், இந்த பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடி கட்டடம், அந்த கட்டட குழு கட்டடம் அது. அந்த கட்டடத்திலே ஒரு மீட்டிங்கு, ஒரு ஏதோ ஊர் பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து எல்லாமே அந்த கட்டடத்திலே தான் இயங்குது. இது வரைக்கும் பாருங்கள், ரேஷன் கார்டு கூட அவருடைய சொந்த இடத்துல தான் ரேஷன் கார்டு இயங்குது. அந்த ரேஷன் கார்டு கூட வாடகை கொடுக்குறாங்க தவிர அதில் நிறைய ஃபோர்ஜரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சர்க்கரை எடுத்துன்னு போகிறது, மண்ணெண்ணெய் எடுத்துன்னு போகிறது. இது ஊருக்கு அப்பாற்பட்டிருக்கிறதால இதை மக்கள் நாங்கள் கண்டுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் அதிகமாக படித்தவங்க யாரும் இல்லை கிடையாது. இப்போ தான் இருக்கிற வர சந்ததிகள் இப்போ டிகிரி முடிச்சுட்டு டிகிரி ஓரளவு படிக்கிறாங்க. ஒரு நாட்டு நடப்பை பற்றி இப்பயும் தெரிஞ்சுக்கிறாங்க. இருக்கிற கண்டமலை அருகாமையில் இருக்கக்கூடிய பிடி ஆஃபீஸ் கூட எட்டி போய் பார்த்து எங்களுடைய டிமாண்ட், எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த முடியல. ஏன்னா 4 விட வெற்றி பெற்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திரு சௌரிராஜன் அவர்கள் நாங்கள் சொல்லவே தேவையில்லை. அவருக்கே தெரியும், சொந்த ஊர், சொந்த கிராமம், இதை வெற்றி பெற்ற ஒன்றா குவிச்ச ஒரு அதிக வாக்குகள் கொடுத்த கிராமம். அவருக்கே தெரியணும், சொந்த செலவுடன் செலவு பண்ணணும். ஆனால் அந்த நோக்கு, அந்த முற்போக்கு சிந்தனை கிடையாது அவருக்கு. குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு 2-3 பேர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் அந்த சில சலுகைகள், வீடுகள், தொகுப்புகளும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உட்பட்ட, அவருக்கு ஆதரவு கொடுத்த வேண்டப்பட்ட ஆள்களை தான் ஒருதலை பட்சமாக வீடு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த ஆடு கொடுத்த பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா வேண்டப்பட்ட ஆள்களுக்கு கொடுத்து இல்லாத உண்மையிலே பற்றியும் பசியாகிறவர்களுக்கு ஆடு வழங்கலை. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, 4 தெருவிலையும் குண்டும் குழி மாதிரி இடத்துல காலை தூக்கி இந்த காலகட்டத்திலும் வெளியிலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாரும் வந்தால் கூட பேண்ட்டை சூரியகன்னு மூஞ்ச சூரியகன் தான் வராங்க. காரணம்னா உங்கள் ஊர் இந்த ஊரில் எப்படி நீங்கள் குடும்பம் இருக்கிறீங்க போகிறீங்க அப்படின்லாம் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசுகிறாங்க. அதையும் சரி செய்யலாங்க. பல முறை மாவட்ட ஆட்சியர் முதல் பிடிஓ, வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் நம்ம தாசில்தார் வரைக்கும் நாங்கள் எல்லாம் கம்யூனிகேஷன் கொடுத்துருவோம், தகவல் கொடுத்துருவோம். இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் கண்டமங்கலத்தில் இருக்கிற பிடிஓவும் சரி, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சம்பத் ஐயா அவர்களும் சரி, இந்த போர்க்கால அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களை ஒன்று திரட்டி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நான் கண்டமங்கலம் பிடி ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி பல்வேறு போராட்டத்தில் இறங்கக்கூடிய சூழல் ஏற்படும். காரணம், சாலை மறியலோ சொல்லப்போனால் ரயில் மறியல் கூட நடக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாகிறது நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாம். ஓரிரு மாதங்களில் பணிகள் முடிவடைய வாய்ப்பு.
உசுட்டேரி தாமரை கொடிகளை அகற்றி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம் என ஆர்வலர்கள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் விஜய் நடித்த கத்தி, விஷால் நடித்த பூஜை படங்கள் மட்டும் வெளியானதால் ரசிகர்கள் சினிமா பார்ப்பதில் 3ஆம் நாளாக ஆர்வம் காட்டினர். தீபாவளியை ஒட்டி அரை டஜனுக்கும் மேலாக புதிய படங்கள் வெளியாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் புதுவையில் விஜய் நடித்த கத்தி, ரத்னா, பாலாஜி தியேட்டர்களிலும், விஷால் நடித்த பூஜை ராஜா தியேட்டரிலும், விஷ்ணு நடித்த ஜீவா, ருக்மணி தியேட்டரிலும் வெளியாகி உள்ளன. இதனால் ரசிகர்கள் காலையிலேயே தியேட்டர் வாசல்களில் குவிந்து டிக்கெட் எடுப்பதில் ஆர்வம் காட்டினர். வழக்கமாக தீபாவளி நாளில் முக்கிய நடிகர்களான ரஜினி, கமல், சூர்யா, அஜித், தனுஷ் ஆகியோரின் படங்கள் வெளியாகும் என்பதால் இதற்காக ரசிகர்கள் தோரணங்கள் கட்டி உற்சாகத்துடன் காணப்படும் நிலைமை குறைந்திருந்தது. தீபாவளி நாளில் முக்கிய நடிகர்களின் திரைப்படங்கள் வெளியாகவில்லை என்றாலும் விஜய், விஷால் நடித்த படங்கள் வெளியானதால் காலையில் நடைபெற்ற சிறப்பு காட்சிகளில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதற்காக அனைத்து வேலைகளையும் ஓரம் கட்டிவிட்டு தியேட்டர்களின் வாயில்களில் தாவம் கிடந்தனர். தீபாவளி சிறப்பு காட்சி மற்றும் சிறப்பு பூஜை போன்றவை காரணமாக புதுவையின் முக்கிய வீதிகள் வாகன நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தன. இதன் தொடர்ச்சியாக தீபாவளி நாளில் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றமடைந்த ரசிகர்கள் வெள்ளிக்கிழமையன்று 3வது நாளாக சினிமா பார்த்து உற்சாகமடைந்தனர். காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் 1 லட்சம் ரூபாய் வசூலித்து தலைமைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் காஷ்மீர் மக்கள் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் ரூபாய் 1 லட்சத்தை வசூல் செய்து மத்திய தலைமைக்கு அனுப்பி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன், துணைத் தலைவர்கள் தங்க விக்ரமன், பரந்தாமன், நிர்வாகிகள் இளங்கோவன், ரவிச்சந்திரன், கோவிந்தராஜன், கோபி நாகராஜ், மோகன்குமார், முருகையன், பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 5 கோடி ரூபாய் மதிப்பில் சுண்ணாம்பாறு படகு குழாமை நவீனப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு வெளிநாடுகளில் மட்டுமன்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். புதுவை வரும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க பல்வேறு இடங்கள் இருந்தாலும் சுண்ணாம்பாறு படகு குழாமில் படகு சவாரி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் தொடர் விடுமுறை தினங்களில் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டப்படுகிறது. ஆனால் படகு குழாமுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு போதுமான வசதிகள் இல்லாததால் சிரமத்தோடு படகு சவாரி செய்து வருகின்றனர். புதுவை அரசு சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் சுற்றுலா பகுதியான சுண்ணாம்பாறு படகு குழாமையும் மேம்படுத்த முடிவு செய்து அதற்காக 4.5 கோடி நிதி ஒதுக்கி உணவகம், தங்குமிடம், கழிப்பறை வசதிகள், படகு நிறுத்தம், புல்வெளி தரைகள் அமைத்த என பல வசதிகளை செய்து வருகிறது. இது மட்டுமன்றி படகு குழாமில் இருந்து பாரடைஸ் பீச்சுக்கு செல்பவர்கள் அங்குள்ள கடற்கரையில் குளித்துவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுக்கும் வகையில் பாரடைஸ் பீச்சிலும் மரத்தாலான ரெஸ்டாரண்ட், கழிப்பறை, உடை மாற்றும் அறை, குளியல் அறைகள் கட்டப்பட்டு வருகிறது. படகு குழாம் மற்றும் பாரடைஸ் பீச் ஆகிய பகுதிகளில் இதற்கான கட்டுமான பணிக்கு டெண்டர் விட்டு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தனியாருக்கு விடப்பட்ட கட்டுமான டெண்டர் அக்டோபர் மாதத்துடன் முடிவடையும் நிலையில் பணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை. கட்டுமான பணிகள் முழுமை பெற்றால் ஓரிரு மாதங்களில் புது பொலிவுடன் படகு குழாம் காட்சியளிக்கும் என்பதில் ஐயமில்லை. மழையால் நிரம்பி வரும் உசுட்டேரியில் தாமரை கொடிகளை அகற்ற வேண்டுமென இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
புதுவையின் முக்கிய நீராதாரமாக உசுட்டேரி உள்ளது. மேலும் இடம்பெயர்ந்து வரும் பல்வேறு பறவை இனங்களின் குளிர்கால புகலிடமாகவும் உயிர்ப்பன்மை செறிந்த ஏரியாகவும் விளங்குகிறது. 850 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஏரியை அரசு சரியாக பராமரிக்காததால் தன்னுடைய நீர்பிடிப்பு நிலையை முற்றிலும் இழந்து வருகிறது. ஏரியில் படர்ந்துள்ள தாமரை கொடிகள் தண்ணீரை வேகமாக ஆவியாக்குவதால் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவில் ஏரி வறண்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தற்போது ஏரிக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் உள்ள தாமரை கொடிகள் ஏரியின் அனைத்து பகுதியிலும் பரவி வருவதால் அதை உடனே அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கார்த்திகேயன் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், உசுட்டேரியில் படர்ந்துள்ள தாமரை கொடிகள் அகற்றப்படும் என்றும் அதற்காக நிதி ஒதுக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த டிசம்பர் 2004ஆம் ஆண்டு ஐரோப்பிய நிதி உதவியுடன் ஏரி புனரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஐரோப்பா நிதியமைப்பு 28.13 கோடியும் புதுவை அரசு 4.40 கோடியும் விவசாயிகளின் பங்காக 2.20 கோடியும் ஒதுக்கப்பட்டு மொத்தம் 34.73 லட்சம் செலவு செய்யப்பட்டது. இதில் உசுட்டேரியில் புதுவை சாலை ஒட்டிய பகுதியில் மட்டும் சுமார் 3.5 மீட்டர் ஆழத்திற்கு தாமரை கொடிகள் தூர்வாரப்பட்டது. பின்னர் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் தொண்டமானத்தம், கரசூர், சேத்ராப்பட்டு, துத்திப்பட்டு, ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் அரசு செயல்பட்டால் உசுட்டேரியை பாதுகாக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை தீப திருவிழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் தீபாவளி தினத்தன்று பாதுகாப்பற்ற முறையில் பட்டாசு வெடித்து காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். புதுவையில் புதன்கிழமை கொண்டாடப்பட்ட தீபாவளியின் போது சிறுவர்கள் பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட போதிலும் கொண்டாட்டத்தின் உச்சக்கட்ட மகிழ்ச்சினாலும் நேரமின்மை காரணமாகவும் அவற்றினை சிறுவர்களும் பெரியவர்களும் மறந்தே போயினர். இதனால் பட்டாசு வெடித்ததில் காயமடைந்த சிறுவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். ராக்கெட் மற்றும் பல வகையிலான வெடிகளை வெடிக்க கூடாது என்று அரசு தடை விதித்திருந்த போதிலும் ஆபத்தான வெடிகளால் தான் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. புதுவையின் பல்வேறு பகுதிகளில் ராக்கெட் வெடிகள் உபயோகப்படுத்தப்பட்டது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தீ விபத்து சம்பவங்கள் அதிகம் ஏற்பட்டதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். புதுவை மேட்டுப்பாளையத்தில் பிளாஸ்டிக் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுவை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை 9வது குறுக்கு தேர்வில் பிரபல தனியார் பிளாஸ்டிக் நிறுவனம் உள்ளது. இங்கு தீபாவளி ஒட்டி ஊழியர்களுக்கு விடுப்பு விடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் 50 ஊழியர்கள் பணிக்கு வரவில்லை. காவலாளி மட்டுமே பணியில் இருந்த நிலையில் மாலை 5 மணி அளவில் திடீரென பிளாஸ்டிக் கம்பெனி தீபிடித்து எரிந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காவலாளியிடம் முறையிட அவர் கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் உடனே கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திற்கும் மேட்டுப்பாளையம் போலீசுக்கும் தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் கோரிமேடு, புதுவை, மதகடிப்பட்டு
உள்ளிட்ட 8 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 10 வண்டிகளில் விரைந்து சென்று தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் அங்கு பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததால் தீயின் தாக்கம் எளிதில் தணியவில்லை. இதனால் 11 மணி நேரமாக போராடி தீயை அணைக்க முடிந்தது. அங்கிருந்து 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து தீக்கிரையானது. இது குறித்து மேட்டுப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் கம்பெனி உரிமையாளரான சுதாகர் ராவ் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். மின்கசிவு காரணமாக விபத்து நடந்ததா அல்லது தீபாவளி பட்டாசு பொறியால் விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நீதிமன்ற பணிகளை புறக்கணித்த வழக்கறிஞர்கள் குற்றவியல் தலைமை நீதிபதியை நியமிக்க வலியுறுத்தி புதுவை மாநிலத்தில் போராட்டம். வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்டுள்ள சுழற்சியால் 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும். 3 நாட்களுக்கு பின்னர் காய்ந்த வெயிலால் உற்சாகம். புதுவை முருகன் கோவில்களில் காந்தசஷ்டி சூரசம்ஹார விழா சிறப்பு பூஜைகளுடன் துவக்கம். அனைத்து பகுதியிலிருந்தும் பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.